ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கெனரா பேங்க் மூலிமா ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு சின்ன வீடியோ. ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க. நான் கெனரா என்கிட்ட ஐபிஓ அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு 3 to 4 பேங்க்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த பேங்க் கெனரா பேங்க்கு. ஸோ இது மூலயமா இன்றைக்கி எப்படி நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல கெனரா பேங்க் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணணும். அதுக்கு கூகுளில் போய் நான் இந்த வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா கெனரா பேங்கோட நெட் பேங்கிங் லாகின் லிங்க் வந்து உங்களுக்கு கூகுளில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அடுத்தது வந்து இந்த லாகின் பேஜ் மெயின் கெனரா பேங்கோட லாகின் பேஜ்க்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் ஆர் கார்பரேட் ரெண்டுத்தோட லாகின் லிங்க் வந்திருக்கும், டொமைனில் காட்டும். ஸோ இதை நீங்கள் ரீட்டைலராக இருந்தால் ரீட்டைலர் கிளிக் பண்ணுங்கள், கார்பரேட்டாக இருந்தால் கார்பரேட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரீட்டைலர் ரிலேட்டட் தான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். கார்பரேட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரீட்டைலர் தான் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜுக்கு போவோம். இது வந்து ஒரு மொபைல் பேங்கிங் மூலிமா நான் அப்ளை பண்ணுறேன். டெஸ்க்டாப் வெர்ஷன் வேறு மாதிரி காட்டும். இப்போ மொபைல் பேங்கிங்கிறதுனால இந்த மாதிரி காட்டும். இதில் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணல, ஐடி இல்லைன்னா நியூ யூசர் ஐடியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மெயின் உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போவோம். இதுதான் மெயின் வந்து பேங்கோட இந்தியன் பேங்கோட மெயின் தீமு. இதில் வந்து இது வந்து நான் மொபைலில் ஓப்பன் பண்ணியிருக்குங்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக காட்டுது. இது டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி தான் இந்த மெனு எல்லாமே மேலே உள்ள பாரில் கிளியராக காட்டும். இது மொபைலுங்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக காட்டுது. இப்போ அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அந்த பார் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அதர் சர்வீஸுக்கு போகும். இப்போ காட்டுறேன் பாருங்களேன், அதர் சர்வீஸுக்கு போகும். ஸோ அதர் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5 to 6 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் ஆஸ்பான்னு சொல்லி ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதில் நிறையா சர்வீஸ் காட்டும். கவர்மெண்ட் ஸ்கீமு, சவரன் கோல்டு பாண்ட், நிறையா ஆப்ஷன் இதில் காட்டும். ஆஸ்பால மூலியமாக தான் நம்ம இப்போ ஐபிஓ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கரண்டில் என்னென்ன ஐபிஓ இருக்குது, லைவில் இருக்குது, எதை நம்ம அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயில் வந்து இந்த இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு காட்டும். 1 செகண்ட். இப்போ வந்து எஸ்எம்இன்னு சொல்லி ஒரு ஐபிஓ மட்டும்தான் அப்ளைல இருக்குது கரண்ட்டாக. ஸோ அதனால் நார்மலாக ஐபிஓ இல்லை, எஸ்எம்இ ஐபிஓ மட்டும்தான் லைவில் இருக்குது. பட் இருந்தாலும் இதை எப்படி நான் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட டிபிஐடி, பேன் நம்பரு எல்லாம் டீட்டெயில் கேட்கும். ஸோ டிபிஐடிங்கன்னா உங்கள் டெபாசிட்ரி ஐடி. ஸோ சிடிஎஸ்எல் இருந்தால் 16 டிஜிட் நம்பர் இருக்கும். என்எஸ்டிஎல்லாக இருந்தால் ஒரு 6+8 ஐஎன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில் வந்து உங்களோட நீங்கள் என்ன ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ, தன்னா, ஜிரோதாவா, என்னவோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்களோட இருக்கும். உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த டிபி அக்கௌண்ட் நம்பர் நிறையா இதில் கரெக்டாக போடணும். சேம் டைம் உங்களோட பேனும் மேட்ச் ஆகணும். ஸோ இது இருந்தால் தான் உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். நீங்கள் வேறு பேன் நம்பரும் உங்கள் டிபிஐடும் மிஸ்மேட்சாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களோட பேன் நம்பரும் டிபிஐடியும் கண்டிப்பாக ஒரே மேட்சாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து இது வந்து எஸ்எம்இங்கிறதுனால இது வந்து லாட் கணக்கில் சொல்லுவாங்க. இது 1200 லாட்டு, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். இதை நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா இது ரிஸ்க்கு, சேம் டைம் பெனிஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும், ரிஸ்க்கும் சேம் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே நார்மல் மெயின் போர்டு ஐபிஓ மட்டும்தான் அப்ளை பண்ணுறது. ஸோ சேம் டைப் அப்ளை பண்ணுறதுக்கான டைப் சேம் தான், பட்டு இந்த லாட் சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும், ரிஸ்க் அதிகம். நான் மெயின் போர்டு மட்டும்தான். ஆக்சுவலி மெயின் போர்டு வந்து ஒரு லாட்டுங்கிறது நியர்பை 14,000லேருந்து 15,000 இதுக்கு இடையில தான் இருக்கும். ஸோ இல்லைங்களா, நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணது அதில் வந்து ப்ரைஸ் செலெக்ஷன் மட்டும் நீங்கள் கட் ஆஃப் ஒன்று செலெக்ஷன் பண்ணுங்கள்.
ஃபிக்ஸட் ப்ரைஸ் போடாதீங்க, கட் ஆஃப் போட்டுங்க. கட் ஆஃப் போட்டால் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஐபிஓ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இது கொடுத்த உடனே சப்மிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் புக் ஆகிடும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடுன்னு வரும். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஃபர்தராக இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதோ ஒரு பேங்க்கில் ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த ஐபிஓ நெட் பேங்கிங் மூலிமா அப்ளை பண்ணணுமா, எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளியரிஃபை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போட முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.